வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நாட்டில் இன்றும் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, பலத்த காற்று குறித்தும் எச்சரிக்கை. மீனவர்கள் இன்று எந்த காரணத்திற்காகவும் கடலுக்கு செல்ல வேண்டாம், வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை. வெளுத்து வாங்கும் கடும் மழை, தாளிறங்கும் அபாயத்தில் பல வீதிகள், மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. இரண்டாக பிளந்ததா இலங்கை, ஒரு பக்கம் கொட்டி தீர்க்கும் மழை, மறுபக்கம் கொளுத்தும் வெயில், அவதிப்படும் மக்கள். குடும்ப தகராறின் சோக முடிவு, கூர்மையான ஆயுத தாக்குதலில் மனைவி பலி, கணவர் அதிரடியாக கைது. இலங்கை சிறைச்சாலைகளில் தொடரும் பதற்ற நிலைகள், நேற்றிரவு மெகசின் சிறைச்சாலைக்குள் கடும் அமைதியின்மை. தமிழர் பகுதி மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? சிங்கள பகுதிகளில் காணிகள் இல்லையா? ஏன் தமிழர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு அநீதி? நாடாளுமன்றில் உணர்ச்சி வசமாக பேசிய ஸ்ரீதரன் எம்பி. கொழும்பிலேயோ அல்லது மதுரையிலேயோ அல்லது அம்பாந்தோட்டையிலேயோ மாத்தறையிலேயோ இவ்வாறு இராணுவ முகாம் உள்ள இடங்களை சுற்றி நீங்கள் காணிகளை பிடித்திருக்கிறீர்களா அல்லது பெரிய பிரதேசங்களை வைத்திருக்கிறீர்களா? அது என்ன தமிழர் பகுதி என்பதால் எனக்கு நேரம் தர வேணும். தமிழர்களை எப்பொழுது நீங்கள் ஒரு ஆயுதம் தூக்கியவர்களா பார்க்க விரும்புகிறீர்களா? தயவு செய்து அவருடைய காணிகளை அவரிடம் கொடுங்கள். யாழில் சிம்மட்டை தொடர்பில் தாயாருடன் ஏற்பட்ட கடும் முரண்பாடு, இறுதியில் இளைஞன் எடுத்த விபரீத முடிவு. நாளுக்கு நாள் மோசமடையும் பெசில் ராஜபக்ஷவின் உடல்நிலை, இலங்கை திரும்புவதில் பெரும் சிக்கல். லாஃப் எரிவாயு விலைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. நடைபெறவிருக்கும் பரீட்சை காலப்பகுதியில் இடர்கள் ஏற்பட்டால் அதனை உடனடியாக அறிவிப்பதற்கு 5 தொலைபேசி இலக்கங்கள், வெளியான தகவல். இலங்கையில் இயங்கி வந்த 146 அனுமதியற்ற இணையவழி சூதாட்ட இணையதளங்களை உடனடியாக முடக்குமாறு அனைத்து தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களுக்கும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு அறிவுறுத்தல். அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நாட்டில் இன்றைய தினம் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்கள், அதேபோல் கண்டி, நுவர்லியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பதிவாகும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடமத்திய, சப்ரகமுவ, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்கள் மற்றும் திடீர் பலத்த காற்றால் ஏற்படக்கூடிய அபாயங்களை தவிர்க்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதேவேளை நிலவும் மோசமான வானிலை காரணமாக மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பு கரையோர மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு பொருத்தமற்றதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள பலத்த காற்று தொடர்பான ஆபத்தான வானிலை எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மறு அறிவித்தல் வெளியாகும் வரை குறித்த கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அனைத்து மீனவர்களுக்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏனைய பகுதிகளிலிருந்து கடலுக்கு புறப்படும் மீன்பிடி படகுகளும் மாத்தறையிலிருந்து பொத்துவில் வரையிலான ஆபத்தான கடற்பிரதேசங்களுக்குள் நுழைவதையோ அல்லது அந்த பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையோ தவிர்க்குமாறு சிறப்பு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் வானிலை நிலைமை தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை தொடர்ந்து கவனத்தில் கொள்ளுமாறும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி பொறுப்புடன் செயல்படுமாறும் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ச்சியான கனமழை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவளை ரொசல பகுதியில் வீதி தாளிறங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக குறித்த பகுதியில் வாகன போக்குவரத்து தற்காலிகமாக ஒரு வழிப்பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அந்த வழியாக செல்லும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நோர்வூட் நெடுஞ்சாலைகள் அலுவலகத்தின் நிறைவேற்று பொறியியலாளர் AM சாதிக், நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக
தொடர்பாக ஹட்டனில் இருந்து கித்துல்கல வரை ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் பயணிக்கும் அனைத்து வாகன சாரதிகளும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை தொடரும் சீரற்ற வானிலையால் சிவனொளி பாதமலை பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதாக நல்லதண்ணி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மலையின் உச்சி பகுதிக்கு செல்லும் பாதையில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதால் அந்த வழித்தடத்தை பயன்படுத்துவோர் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பருவகால யாத்திரை அல்லாத இக்கால பகுதியில் சிவனொளி பாதமலைக்கு செல்லும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இடிக்கட்டுவான ஊடாக இரத்தினபுரி பாதையை பயன்படுத்தி உச்சியை அடைய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் தற்போது முற்றிலும் மாறுபட்ட வானிலை நிலைமைகள் பதிவாகி வருவதாக வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் மேற்கு, தென்மேற்கு மற்றும் மத்திய மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் நீர்மட்டம் உயர்வடைந்து வெள்ள அபாயம் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை உள்ளிட்ட கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் கடும் வெப்பத்துடன் வறட்சியான வானிலை தொடர்கிறது. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் விவசாய நடவடிக்கைகளில் பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் குறித்து அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டு வருகின்றனர். ஒரே நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் ஒரே நேரத்தில் கனமழையும் கடும் வெப்பமும் நிலவுவது காலநிலை மாற்றத்தின் தாக்கம் மேலும் தீவிரமடைந்து வருவதை வெளிப்படுத்துவதாக வானிலை நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குருநாகல் மாவட்டத்தின் வெலகெதர காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அம்பஹோட்டே பகுதியில் குடும்ப தகராறை தொடர்ந்து பெண்ணொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நிலையில் காயமடைந்த 48 வயதான பெண்ணொருவர் மாவத்தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் அம்பஹோட்டே பகுதியை சேர்ந்த 48 வயதான பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணைகளின்படி குடும்ப தகராறு தொடர்ந்து அவரது கணவர் என கூறப்படும் நபர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் 50 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வெலகெதர காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். பொரளை மெஹசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட அமைதியற்ற நிலை தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு சுமார் 10:20 மணியளவில் சிறைச்சாலையின் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் குழு ஒன்று திடீரென அந்த பகுதியிலிருந்து வெளியேறியதை தொடர்ந்து அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்ட தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஏற்பட்ட அமைதியற்ற சூழ்நிலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தற்போது சிறைச்சாலை வளாகத்தின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் சுன்னாகம் பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தொலைபேசி சிம் அட்டை ஒன்றை பெறுவது தொடர்பாக குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் குறித்த இளைஞன் தனக்குத்தானே மண்ணெண்ணெயை ஊற்றிவிட்டு வயல் கிணற்று அருகே சென்று தீ மூட்டியுள்ளார். அதன் பின்னர் வயல் பகுதியில் காணப்படும் கிணறொன்றில் பாய்ந்து உயிர் மாய்த்துள்ளார். சம்பவத்தை அடுத்து இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக அமெரிக்க நீதிமன்றத்தின் ஒத்துழைப்பை பெற அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மாத்தறை நீதிமன்றத்தில் நிலுவையிலுள்ள வழக்கு விசாரணைக்கு பெசில் ராஜபக்ஷ ஆஜராகாததால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சர்வதேச போலீசார் ஊடாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அமெரிக்க நீதிமன்றத்தின் ஒத்துழைப்பையும் கோரவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தேடப்படும் ஒருவர் வெளிநாட்டில் தங்கியிருந்தாலும் அவர் அந்நாட்டின் பிரஜையாக இருந்தாலும் கூட அவரை இலங்கைக்கு அழைத்து வர அந்த நாட்டின் நீதிமன்றத்தின் சட்டப்பூர்வ ஒத்துழைப்பு அவசியம் என அவர் விளக்கியுள்ளார். இதற்கிடையில் பெசில் ராஜபக்ஷ உடல்நலக்குறைவு காரணமாக விமான பயணம் மேற்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாக அவரது தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். எனினும் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பலமுறை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஆகஸ்ட் மாதத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லாப் மற்றும் லிட்ரோ நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. லாப்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஆகஸ்ட் மாதத்திலும் அதன் அனைத்து சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் தற்போதைய விலையிலேயே விற்பனை செய்யப்படும். அதேவேளை லிட்ரோ நிறுவனமும் ஆகஸ்ட் மாதத்திற்கான சமையல் எரிவாயு விலைகளில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என உறுதிப்படுத்தியுள்ளது. உலக சந்தையில் எரிவாயு விலைகள் உயர்வடைந்து வரும் நிலையிலும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இரு நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அவசர நிலைமைகள் தொடர்பில் பொதுமக்கள் அறிவிப்புகளை வழங்குவதற்காக 5 புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் முப்படையினர் மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் பரீட்சை காலத்தை முன்னிட்டு விசேட ஒருங்கிணைப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். பரீட்சைக்கு முன்னரும் பரீட்சை நடைபெறும் காலத்திலும் அதன் பின்னரும் இந்த வேலை திட்டம் அமலில் இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை அனர்த்தம் அல்லது ஏனைய அவசர சூழ்நிலைகள் ஏற்பட்டால் மாணவர்களை பாதுகாப்பாக பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்து செல்வது, வினாத்தாள்களின் போக்குவரத்து மற்றும் பரீட்சை செயல்பாடுகளுக்கு தேவையான ஆதரவை வழங்குவது உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரீட்சைக்கு முந்தைய நாள் 5 புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதுடன் தற்போது பயன்பாட்டில் உள்ள 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கமும் தொடர்ந்தும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வானிலை மற்றும் அனர்த்த நிலைமைகள் தொடர்பான தொழில்நுட்ப அறிக்கைகள் 3 அல்லது 6 மணித்தியாலங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்பட உள்ளதுடன் முப்படையினரும் போலீசாரும் தொடர்ச்சியாக கண்காணிப்பு மற்றும் உதவி நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இயங்கி வந்த 146 அனுமதியற்ற இணையவழி சூதாட்ட இணையதளங்களை உடனடியாக முடக்குமாறு அனைத்து தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களுக்கும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. சட்டவிரோத இணையவழி சூதாட்ட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த இணையதளங்களை இலங்கைக்குள் அணுக முடியாத வகையில் தேவையான தொழில்நுட்ப நடவடிக்கைகளை உடனடியாக செயல்படுத்துமாறு அனைத்து தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் செயல்படும் சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபையின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக செல்லுபடியாகும் அனுமதி பத்திரமின்றி இணையவழி சூதாட்ட சேவைகளை நடத்துவது அல்லது அவற்றை ஊக்குவிப்பது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் என அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். சட்டவிரோத இணையவழி சூதாட்டத்தை கட்டுப்படுத்துவதோடு பொதுமக்களை ஒழுங்குமுறையற்ற மற்றும் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாப்பதே இந்த நடவடிக்கையின் பிரதான நோக்கமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் பகுதி மட்டும்தான் உங்களுக்கு கண்களுக்கு தெரிகிறதா எனவும் சிங்கள பகுதிகள் பலவற்றில் காணிகள் இல்லையா எனவும் தமிழர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அநியாயத்தை செய்கிறீர்கள் என நாடாளுமன்றில் உரையாற்றிய ஸ்ரீதரன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை என்பது காலங்காலமாக தமிழ் கால்நடை வளர்ப்பாளர்கள் தங்களுடைய சொந்த இடமாக தாங்கள் அந்த இடங்களிலே கால்நடைகளை வளர்த்து பயன்களை பெற்று வந்தார்கள். அவர்களுடைய ஏராளமான கால்நடைகள் அந்த பகுதியிலே அத்துமீறி சோளச்செய்கை பயிர்ச்செய்கையில் ஈடுபடுகின்ற பொல்நர்வை மாவட்டத்தைச் சேர்ந்த சிலரால் அவர்களுடைய மாடுகள் கொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இப்பொழுது கடந்த 6-7 ஆண்டுகளாக இந்த உயர்ந்த சபையிலே பல தடவைகள் முன்வைக்கப்படுகிற பொழுதும் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை தொடர்பிலே இந்த அரசாங்கமும் ஒரு தெளிவான முடிவை இதுவரை எடுக்கவில்லை என்பது மிகவும் தீரமானதும் துர்பாக்கியமானதும். ஆகவே அரசாங்கத்திடம் நாங்கள் இந்த முறையும் ஒரு கேள்வியை கேட்கிறோம். நீங்கள் சட்ட மூலங்களை கொண்டு வருகிறீர்கள். விலங்குகள் தொடர்பான சட்ட மூலம், விலங்குகள் தொடர்பான சட்ட மூலத்திலே இந்த மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரையை ஏன் அந்த மேய்ச்சல் உரிமையாளர்களிடம் கையளித்து அவர்களுடைய கால்நடைகள் வளர்வதற்கான கால்நடைகளை உருவாக்குவதற்கான வசதியை அரசாங்கம் செய்து கொடுக்க மறுக்கிறது? அது அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த செயல். அதனை அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது. இந்த அரசாங்கமும் அதனையே தான் செய்து வருகிறது. அதே போலதான் இன்று யாழ்ப்பாண மண்ணிலே தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம், மயிலிட்டி, பலாலி,
வசாவிளான் போன்ற பிரதேசங்களிலே மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்குமாறு தொடர்ந்து போராடுகிறார்கள். இதனை விட கடந்த 2026/7/14 வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளரால் காணிகள் சுவீகரிக்கப்படும் என விமான நிலையத்துக்கு காணி சுவீகரிப்புக்கென கொஞ்சம் மக்களுக்கான கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த மக்களை சென்ற கிழமை அழைத்தும் அங்கு பேசியிருந்தார்கள். அந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். நாங்கள் எங்களுக்கு நிலம்தான் வேண்டுமே தவிர எங்களுடைய காணிகளை விடுவிக்க முடியாது என்பதை சொல்லியிருந்தார்கள். 1990 ஜூன் மாதம் 15 ஒரு வெள்ளிக்கிழமை மயிலிட்டி, வசாவிளான், பலாலி, தோலகட்டி போன்ற இடங்களைச் சேர்ந்த மக்கள் சமைத்த உணவை கூட சாப்பிட முடியாமல் அவர்கள் எழுப்பி இராணுவத்தால் கலைக்கப்பட்டார்கள். கலைக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த இடங்களை வலுக்கட்டாயமாக இராணுவத்தினர் பறித்திருந்தார்கள். இன்று அந்த இடங்களிலே இராணுவத்தினர் தோட்டம் செய்கின்றார்கள். அவர்கள் மரக்கறிகளை வெளியிலே மக்களுக்கு விற்கிறார்கள். அந்த மக்களுடைய தென்னைகளிலிருந்து தேங்காய்களை பறிக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே அவர்கள் அதனை விற்பனை செய்கிறார்கள். அண்மையிலே கௌரவ உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் கூட ஒரு சிங்கள ஊடகத்துக்கு வழங்கிய செய்தியிலே சொல்லியிருந்தார், அந்த மக்களுடைய காணிகள் யுத்தம் இல்லாத நேரத்தில் ஏன் நீங்கள் அதனை வைத்திருக்கிறீர்கள், ஏன் அந்த மக்களிடம் அவற்றை வழங்குவதில் உங்களுக்கு என்ன தடங்கள், இப்பொழுது யுத்தம் இல்லை, ஆயுதங்களோடு யாரும் இல்லை. ஒரு வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே 16 கிராம அலுவலர் பிரிவுகளில் முழுமையாக 3 கிராம அலுவலர் பிரிவுகள் இப்பொழுது இராணுவத்தினுடைய முகாம்களாக வைத்திருக்கிறார்கள். அது முகாம் அல்ல, அவர்கள் அங்கே விவசாயம் செய்கிறார்கள், சலூன் கடைகள் வைத்திருக்கிறார்கள், சாப்பாட்டு கடைகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவற்றை அந்த மக்களிடம் வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை. ஜனாதிபதி பலாலியிலே நடந்த பொழுது சொன்னார், உங்களுடைய காணி உங்களுக்குத்தான், நாங்கள் உங்களிடம் அந்த காணிகளை விடுவிப்போம் என்று. அண்மையிலே இந்த பலாலி விமான நிலையத்துக்கான காணிகள் சுவீகரிப்பு தொடர்பிலே நான் கடந்த 2026/7/27 வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தேன். அதில் நான் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருந்தேன், விமான நிலைய விரிவாக்கத்திற்காக காணிகள் சுவீகரிக்கப்பட உள்ள துல்லியமான எல்லைகள் மற்றும் வரையறைகள் எவை என்பது அறிவிக்கப்படவில்லை. எந்தெந்த கிராம அலுவலர் பிரிவுகளில் மொத்தமாக எத்தனை ஏக்கர் காணிகள் சுவீகரிக்கப்பட உள்ளன என்பது தொடர்பில் எந்தவித தெளிவான தகவலும் வழங்கப்படவில்லை. சுவீகரிக்கப்பட உள்ள காணிகளுக்கான நட்டஈடு வழங்கும் முறை, அதன் மதிப்பீட்டு அடிப்படை மற்றும் வழங்கப்பட உள்ள இழப்பீட்டு தொகை தொடர்பில் எவ்வித விளக்கமும் குறிப்பிடப்படவில்லை. விமான நிலைய அபிவிருத்தி என்ற நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட உள்ள காணிகள் பின்னர் இராணுவத்தின் விவசாய அல்லது பிற நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படலாம் என்ற சந்தேகம் காணி உரிமையாளர்கள் மத்தியில் பரவலாக நிலவுகின்றது. இச்சந்தேகத்தை நீக்கும் வகையில் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் அதனை வலியுறுத்துகின்றனர். சுவீகரிக்கப்படும் காணிகளுக்கான நட்டஈடு எந்த கால வரையறைக்குள் வழங்கப்படும் என்பது தொடர்பிலும் உறுதியான அறிவிப்போ நடைமுறையோ இதுவரை வெளியிடப்படாத நிலையில் மக்கள் நமது எதிர்கால வாழ்வாதாரம் குறித்து கடும் கவலை அடைந்துள்ளனர். அதனால் இந்த சுவீகரிக்கும் நடவடிக்கையை உடன் நிறுத்துங்கள் என்று நான் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளருக்கு எழுதிய கடிதம் நான் கௌரவ பிரதி சபாநாயகர் மிக முக்கியமாக எனக்கு 8 நிமிடங்கள் தயவு செய்து நேரம் தாருங்கள். அதே போல முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கேப்பாப்புலவு காணிகள், இங்கே கௌரவ உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் இருக்கிறார். பல தடவைகள் இந்த உயர்ந்த சபையிலே அவர் இந்த காணி தொடர்பாக தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அந்த மக்கள் கடந்த கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக தங்களுடைய சொந்த நிலத்திற்கு போவதற்காக போராடுகிறார்கள். அவர்கள் 2026/6/4 ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அந்த மக்கள் எழுதியிருந்தார்கள். அவர்களிலே 48 பேர் கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தை நான் சபாவிடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் எழுதிய கடிதம், இந்த கடிதங்கள் அந்த மக்கள் எழுதியது, இன்னும் ஜனாதிபதியிடமிருந்து அவர்களுக்கான ஒரு சரியான பதிலை அரசாங்கம் கொடுக்கவில்லை. அது தொடர்பிலே நானும் கூட கடந்த 2026/7/28 ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதி அதனோடு இந்த பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் 62 பேருடைய பெயர் விவரங்களும் கூட நான் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறேன். தயவு செய்து அந்த மக்களுடைய காணிகளை வழங்குங்கள். யுத்தம் இல்லாத நாட்டில் நேற்று முன்தினம் இந்த சபையிலே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார், அருண ஜெயசேகர் அவர்கள் சொல்லுகிறார், காணிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம், காணிகள் பாதுகாப்புக்கு அவசியமானது. எங்கே யுத்தம் நடக்கிறது? இந்த நாட்டில் யுத்தம் முடிந்து எல்லாம் சுமூகமானதுன்னு நீங்கள் உலகம் முழுக்க சொல்லுகிறீர்கள். உலக நாடுகளுக்கு சொல்கிறீர்கள் எந்த யுத்தமும் இந்த நாட்டில் இல்லை என்று. அப்படியான அந்த மக்களின் காணிகளை ஏன் வழங்க தயங்குகிறீர்கள்? யுத்தம் இல்லாத நாட்டில் எதற்கு உங்களுக்கு மக்களுடைய காணிகள்? அதிலும் இந்தளவு தூரம் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் காணிகள் வலிகாமம் வடக்கிலே கேப்பாப்புலவிலே இருக்கிற மக்களுடைய 200 ஏக்கர் வரையான காணிகள்
ஏன் அந்த காணிகளை பறித்து வைத்திருக்கிறீர்கள்? அந்த மக்கள் பரம்பரையாக காலாகாலமாக வரலாற்று ரீதியாக வாழ்ந்த மண்ணை நீங்கள் பறித்திருக்கிறீர்கள். ஏன் கொழும்பிலேயோ அல்லது பதுளையிலேயோ அல்லது அம்பாந்தோட்டையிலேயோ மாத்தறையிலேயோ இவ்வாறு இராணுவ முகாம் உள்ள இடங்களை சுற்றி நீங்கள் காணிகளை பிடித்திருக்கிறீர்களா அல்லது பெரிய பிரதேசங்களை வைத்திருக்கிறீர்களா? அது என்ன தமிழர் பகுதி என்பதால் சபாநாயகர் எனக்கு நேரம் தர வேணும். நீங்கள் நேரம் கொஞ்சம் கூட்டியிருக்கிறீர்கள், தயவு செய்து கேளுங்கள். பலாலி என்பது மிகவும் வளங்கொழிக்கின்ற, பயிர் செய்யக்கூடிய, எதை போட்டாலும் முளைக்கக்கூடிய ஒரு வளம் கொழிக்கும் பூமி. அவ்வாறான அந்த பலாலி பசாவிலான் அந்த மயிலிட்டி மக்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டு இன்று அவர்கள் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனச்சாட்சி, நீதி ஏன் இந்த அருண ஜெயசேகர என்கிற பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எந்த மனநிலையோடு இந்த பார்லிமெண்ட்டில் பேசுகிறார்? அவர் இந்த உயர்ந்த சபையிலே என்ன மனநிலையோடு சொல்கிறார் மக்களுடைய காணிகளை பற்றி? தயவு செய்து சிந்தியுங்கள். அந்த மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்குங்கள். உங்களை நம்பி அந்த மக்கள் என்பிபிக்கு தான் வாக்களித்தார்கள். அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய காணிகளை விடுவோம் என்று சொன்ன காரணத்தால் யாழ்ப்பாண மண்ணிலே நாங்கள் என்பிபிக்கு வாக்களித்தோம். நீங்கள் அந்த மக்களுடைய வாக்குகளை வேண்டி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றுக்கொண்ட பின்னர் இன்னும் அவர்களுக்கான ஒரு துண்டு நிலத்தை கூட 2 ஆண்டுகள் முடிகிற வரைக்கும் உங்களால் இந்த நாட்டிலே உங்களுடைய நீதி என்ன, உங்களுடைய நியாயம் என்ன? இதுதான் இவ்வளவு காலமும் இந்த அரசாங்கம் என்ற ரீதியிலே பழைய அரசாங்கங்கள் கடைபிடித்த அதே நடவடிக்கைகளைத்தான் நீங்களும் கடைபிடிக்கிறீர்களா? இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.